Hey guys, in today's video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். 5 இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? பர்டிகுலர் வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா இன் அ கம்ப்யூட்டர். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். எதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு 5 செட் ஆஃப் பீப்புளோட டேட்டா, அதாவது அவங்க நேமு, அவங்களோட ஏஜு, அவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அதை வாங்கி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஏன்னா 5 மெம்பர்ஸ் தானே, அதில் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ஹேண்ட் ரிட்டனாகவே பண்ணிடலாம். ஸோ 5 மெம்பர்ஸ்ன்றக்கும் போது ஈஸி. சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 5000 மெம்பர்ஸோட டேட்டா இருக்குது. 5000 மெம்பர்ஸோட டேட்டா இருந்தால் எப்படி நம்மளால் ஒவ்வொருத்தவங்களோட நேமையும் வந்து ஒரு டேட்டாவாக வச்சுக்கிட்டு அவங்களோட ஏஜ், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்றுமே இல்லைங்க, அதோட வேல்யூஸ்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஈஸியாக இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கும். நம்ம 5000 நியூமரஸ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற போது ரிட்ரைவோ அதை வந்து யூஸோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லிங்க்டு லிஸ்ட்னால் ஒன்றுமே இல்லைங்க, அது வந்து நோட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து அரே மாதிரி வச்சுக்கோங்களேன், சீக்வென்ஷியலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹெட்டு, அதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் நோட்லேயும் வந்து 2 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க பார்ட்டில் வந்து அதோட வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுதான் லிங்க்டு லிஸ்ட். இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் அண்ட் டிலிட்டிங் ஐட்டம்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். பட் ரிட்ரைவல் அண்ட் சர்ச்சிங் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ்னால் நார்மலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சீக்வென்ஷியலாக நம்ம வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், இன்டிஜர் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். ஸோ அரேஸ்னால் இது தாங்க. இதோ இப்போ பார்க்குறோம் இல்லையா, சீக்வென்ஷியலாக ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அரேஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து 5 நான் கொடுக்குறேன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து 4 வரைக்கும் போகும். ஸோ இங்கே வந்து நான் லென்த்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 0, அடுத்து வந்து 1, 2, அதே மாதிரி லாஸ்ட் வந்து 3 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் வந்து அரேஸ். இதில் வந்து இப்போ நமக்கு வந்து 2 வேல்யூ, செகண்ட் பிளேஸில் இருக்கிற வேல்யூ வேணும்னா நம்ம வந்து 1 கொடுத்தோம்னா 1, அதான் 0, 1 தான் வந்து செகண்ட்லேயே 1 கொடுத்தோம்னா செகண்டில் இருக்கிறது வந்து வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் அரேஸ். அரேஸ்க்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஈஸியாக ரிட்ரைவல் அண்ட் சர்ச்சிங் பண்ணலாம். ரிட்ரைவல் எப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி சர்ச்சும் பண்ணிடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்தாகணும். ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருங்க. ஸோ ஹேஷ் டேபிள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹேஷ் டேபிள் இஸ் சிமிலர் டு தி டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ வேல்யூஸ் வந்து தேடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஹேஷ் டேபிளில் வந்து நம்ம ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஹேஷ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கீஸ் இருக்கும், ஹேஷிங் ஃபங்க்ஷன் இருக்கும், ஹேஷ் வேல்யூன்றது தான் வந்து நம்மளோட எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஹேஷிங் ஃபங்க்ஷன் மூலமாக அது கீ கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஹேஷ் டேபிள். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான், ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ இதுலேயும் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ பட் இதில் வந்து மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங், ரிமூவிங், ரிட்ரைவல். ஹேஷ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஆட் ரிமூவ் பண்ணிடலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொலிஷன். ஸோ இப்போ வந்து சேம் செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து ஒரே ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரே கீஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து கொலிஷன்ஸ் நடைபெறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாக் அண்ட் கியூஸ். நான் வந்து ஸ்டாக் அண்ட் கியூவும் வந்து ஒன்றா போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே வந்து சேம் தான், லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்டாக்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போது 1 by 1 வந்து புக் அடிக்க வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டாக். எக்ஸாம்பிள் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக வைக்கிற புக் வந்து மேலே வைப்போம், மேலே வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம எடுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து புஷ் மீன்ஸ் ஆடு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாப் மீன்ஸ் டெலிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்யூஸு. ஸோ க்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ க்யூவில் நிற்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நிற்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டே வேலையை முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து க்யூஸ், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம். ஸோ க்யூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டாக்கில் இருந்த மாதிரி 2 மேஜர் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்கியூ அண்ட் டிக்யூ. என்கியூ மீன்ஸ் அடிஷன், டிக்யூ மீன்ஸ் டெலிட்டு. ஸோ ஸ்டாக் அண்ட் கியூஸ்க்கு வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் டு ஆட் அண்ட் ரிமூவ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் யூஸ் கேஸ் வந்து ஸ்டாக் அண்ட் கியூஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் அண்ட் ட்ரீஸ். This is one of the most popular data structure because the whole internet நம்ம ஹோல் இன்டர்நெட்டே வந்து இந்த கிராஃப்ஸ் அண்ட் ட்ரீஸில் தான் வந்து இயங்குது. ஸோ கிராஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எட்ஜஸ் இருக்கும், 2 நோடை கனெக்ட் பண்ணுறது வந்து எட்ஜஸ்ஸு. ஸோ மீதிலாம் வந்து நோட்ஸ்ன்ற பேர். ஸோ கிராஃப் அண்ட் ட்ரீஸ் மூலியமாக தான் நம்மளோட டோட்டல் இன்டர்நெட் வேர்ல்டே வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் அவங்க கிராஃபு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கேயும் ட்ரீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் இருக்கும். ரூட்டுக்கு வந்து 2 சைல்டு எலமெண்ட்ஸ் இருப்பாங்க, லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு. இது மூணும் சேர்ந்தால் தான் வந்து அது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரூட் இருக்குன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், அது கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைல்டு, ரைட் சைடில் வந்து ரைட் சைல்டு. ஸோ அது வந்து செகண்ட் லெவல். ஸோ அந்த லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரூட்டாக வச்சுட்டு அதுக்கு அடுத்து கீழே வந்து ஒரு லெஃப்ட் சைல்டு, அது கீழே வந்து ரைட் சைல்டு, அந்த மாதிரி வரலாம். ஸோ அது வந்து தேர்ட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் கைஸ் ட்ரீஸோட கான்செப்ட்டு. ஸோ 5 இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.